Hi friends, welcome to our channel and இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட day 12 of ஆரி work தான். ஸோ சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி நார்மல் நீடில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸில் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக போடலை, ஓரளவு நான் வந்து ஸ்லீவ்ஸுக்கும் கழுத்தில் பாதி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் நார்மல் நீடில் தான் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இன்றைக்கி நம்மளோட 12th day 11 days முடிஞ்சாச்சு. ஸோ 12th day இந்த ப்ளவுஸில் நம்ம அழகான ஆரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி அழகான 1000-1500 அந்த ரேஞ்சிலான ஒரு ஆரி டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுவும் நார்மல் டிசைனில். அண்ட் இது முழுக்க ஆரி தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்டு இது வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான் இதோட ப்ரைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் செயின் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த பால் செயின் வந்து யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அது கூட ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரி பீட்ஸோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஃபைனலி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் பீட் எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஸோ ஃபைனலி நம்மளோட பட்ஜெட் 100 தான். 100க்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ நார்மல் நீடில் நம்ம செயின் ஸ்டிச் போடலாம் எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவ்ஸ்லேயும் கழுத்தோட ஒரு சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது இன்னொரு சைடில் போட போகிறேன். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நீடில் ஜரி த்ரெட்டை வந்து கோர்த்து எடுக்கணும். நார்மல் த்ரெட்டு கிடையாது, ஜரி த்ரெட் எடுக்கணும். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நீடில் இன்சர்ட் பண்ணமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி விட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி இதை அப்படியே இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். எவ்வளோதான். இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி நீடில் பண்ணுற செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் திரும்ப எகெயின் அதே மாதிரி நம்ம திரும்ப அப்படியே அழகாக வந்து நம்ம பெண்ட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாடி நம்ம இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நீடில் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து நம்ம அதை அப்படியே இழுத்து எடுத்தால் போதும். எகெயின் அடுத்த ஸ்டிச் நமக்கு ரெடி ஆகும். பார்க்குறதுக்கு அழகான செயின் மாதிரியே பியூட்டிஃபுல்லாக நீட்டாக வரும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மாதிரியே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக வளைச்சி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சு போட்டு அந்த இதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி இந்த நம்மளோட த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம இழுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அழகான செயின் ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகான செயின் ஸ்டிச் நார்மல் நீடிலே பண்ணலாம். ஸோ ஆரி நீடில் பண்ணணும், எனக்கு ஆரி தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆரி லுக் கொடுக்கும், ஆரி எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது. ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கும் கழுத்துக்கும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இது நார்மல் மெஷினில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மெஷினில் நீங்கள் அழகாக உங்களோட மெஷினில் நீங்கள் பாபினில் இந்த ஜரி த்ரெட்டை கொடுத்து நீங்கள் சும்மாவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லாவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்லீவ்ஸுக்கும் உங்களோட ப்ளவுஸோட கழுத்துக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்குது. செயின் ஸ்டிச் தான் நார்மல் நீடில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆரி நீடில் பண்ணலை, நார்மல் நீடில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கைகள்லையும் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். பட் அது அவ்வளோவா தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கைகளில் கோல்டன் ஜரியில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோவா தெரியல. பட் வந்து நம்மளோட கழுத்துக்கு ரொம்பவே
நல்லா ஹைலைட்டாக காமிக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ ஆரி பீட் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன், ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட்டில் 4 பீட்ஸ் எடுத்து அதை திரும்ப உள்ள ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நம்ம நிறையா பீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஸ்டிச் பண்ண வராது, எல்லாமே குழம்பிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 4 பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். உள்ள இன்சர்ட் பண்ணி திரும்ப நம்மளோட 3rd பீடுக்குள்ளாடி திரும்ப நம்ம எகெயின் கொண்டு வந்து திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நான் 30 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி. நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ். அண்ட் இன்றைக்கி டே 12 ஆல்ரெடி டே 11 days முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு அந்த டேஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோஸை கிளிக் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அழகாக ஆரி பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம இதில் இன்னொரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளோட கழுத்துக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஆரி பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரோ வந்து பண்ண போகிறோம், ஆரி பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எகெயின் நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 பீட்ஸை கோர்த்து அழகாக அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட கழுத்து பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். ஸோ அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு எப்போவுமே இந்த ஆரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பிளெயின் ப்ளவுஸில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒர்க்கும் நீங்கள் பிளைன் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன் ப்ளவுஸில் பண்ணும்போது சில நேரம் கிளியராக தெரியாது. பட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ப்ளவுஸுக்கு செட் ஆச்சு. இந்த ஒர்க் பண்ணி முடிக்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எகெயின் நம்ம இதுக்கு வெறும் 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது முடிக்கும்போது நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குது, இது வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக 1000 to 2000 வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஒர்க் அப்படி அண்ட் வந்து அவ்வளோ டைம் எடுக்கும், அவங்க உட்காந்து அவ்வளோ நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஆரி பீடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்லீவ்ஸ்லேயும் ப்ளஸ் நம்மளோட கழுத்துலேயும் நம்ம வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் இந்த ப்ளவுஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி அதை ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 lines ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் 5th லைன் கொஞ்சம் லென்த்தியாக, அகெயின் 4 ஷார்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் 5th லைன் கொஞ்சம் லென்த்தியாக அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லை ஸ்கேல் வேண்டாம் நான் வந்து சும்மாவே வரைஞ்சிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மாவே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரா பண்ணாமலே நான் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன், பேஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 4 ஷார்ட் லைன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய லைன், திரும்ப 4 ஷார்ட் லைன்ஸ், அடுத்த ஒரு லைன் கொஞ்சம் லென்த்தியாக, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். ட்ரா பண்ணிக்கிட்டு பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொடுக்கும், அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டார்க்காக திக்காக ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஒர்க் முடித்தாலுமே அதில் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்றபடி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இந்த க்ளூ ஒரு மேஜிக் க்ளூ அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப அதிகமாக க்ளூ விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட பால் செயினை கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ உங்களுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட கலருக்கு
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது செட் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இப்போது நம்மளோட பெரிய லைனுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கோம், அந்த லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஈக்குவல் லென்த்லேயே போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு எல்லாமே ஒரே லென்த்தில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே லென்த்தில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீட்டாக பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா க்ளூ ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட பீட்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கருத்து போயிடும், அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் க்ளூ கம்மியாக வைங்க. அண்ட் க்ளூ வச்சதுக்கு அப்புறமா 2 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உடனே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் செயின் ஸ்டிக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆரி பீடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சா கூட ஓகே தான். நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆரி பீட்ஸை இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சா கூட ஓகே தான். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ரோ ஸ்டிச் பண்ண ஆரி பீடை விடவும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து குட்டியாக வாங்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி பால் செயினை வாங்கி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் டைம் இல்லாதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரி பீட் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பண்ணி எடுத்தாச்சு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ 4 சின்ன லைன்ஸ் அண்ட் ஒரு பெரிய லைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்ட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒவ்வொரு லென்த்தியாக இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லேயும் இந்த மாதிரியான ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். 20 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்குங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸில் அங்கங்கே பேஸ்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கே கொடுத்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும், ஸ்டிச் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சைட்ஸில் வேணும்னா நம்ம பீட் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு யோசித்து நீங்கள் வாங்குங்க. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரைட் கலர்டு பீடு வாங்கி கூட இதோட எண்டில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கலருக்கு இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் டார்க் கலர்டு ப்ளவுசஸுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் கலர்டு ப்ளவுசஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது. பட் சில்வர் கலரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சாரியோட காம்பினேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஸோ சாரியோட காம்பினேஷன் பார்த்து செட் ஆகுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் கையால் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ப்ளஸ் மெயினாகவே உங்களோட பீட்ஸ், உங்களோட இந்த அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி பண்ணக்கூடிய அக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன் டைம் வாங்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அட் த சேம் டைம் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களால் கண்டிப்பாக வந்து திரும்ப எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணுவீங்க அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். அண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் டே 13 பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிச்சான லுக். ஜஸ்ட்டு 100 ருபீஸில் நம்ம 2000 ருபீஸ் மதிப்பிலான ஆரி டிசைன் போட்டாச்சு. அதுவும் நார்மல் நீடில் அழகாக ஸ்டிச் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் டே 13 பார்க்கலாம். பாய்.